வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களும் தினமலர் பட்டம் பொறுப்பாசிரியர் திரு வெங்கடேஷ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். ரெண்டு முக்கியமான செய்திகள் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான செய்திகள் இன்றைய செய்தித்தாள்களில் இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று, கமலஹாசன் அரசியலில் ஈடுபட முடிவு. நவம்பர் 7ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் அன்று அவருடைய அரசியல் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுகிறார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இன்னொன்று, அதிமுக அணிகளுக்கு இடையே பிரதமர் சமரச முயற்சி செய்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார், இரண்டு அணிகள் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கு. ரெண்டு நடந்தாலும் தமிழக அரசியல் களத்தில் அது முக்கியமாக தான் பார்க்கப்படும். நம்ம ஒன்றொன்னா பேசலாம். முதல்ல கமலஹாசனுடைய அரசியல் பிரவேசம் குறித்து பேசலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிரியா? நிச்சயமாக சார், கமல் ஒரு நல்ல கலைஞன், அதில் சந்தேகம் கிடையாது. பட் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் தன்னோட கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்திருக்கார். அரசியல் இது புதுசாக திடீர்னு அவர் சொன்ன மாதிரி தெரியல. தன் மனசில் தோன்றதை அப்பப்போ வெளிப்படுத்தின்னு வந்திருக்கார். அது வரிசையாக நம்ம பட்டியல் இல்லைனா அது ஒரு நீண்ட பட்டியலாக கூட போகலாம். அது ஸோ இப்போது இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஊழல், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஆட்சி மறுபடியும் எலெக்ஷன்ஸ் வரணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொன்னார். ஆக்சுவலாக இப்போ கடந்த காலத்தில் சொன்னதுக்கும் இப்போ சொன்னதுக்குமான வேறுபாடு புரிஞ்சு கொஞ்சம் அந்த சமூகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தது. இப்போ கொஞ்சம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நேரடியாக வந்திருக்கார். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2011 எலெக்ஷனில் எரியிற கொள்ளியில் எந்த கொள்ளியும் நல்ல கொள்ளியோ அதை பார்த்து அடுப்பில் விடுங்க அந்த கொள்ளியன்ற மாதிரி சொன்னார். அது கிட்டத்தட்ட ஒரு நேரடி அரசியலுக்கான ஒரு விஷயம் தான் அது ஆக்சுவலாக. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாகவே வந்திருக்காரு அவர். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அரசியல் சூழல் அவர் கருத்துக்கள் சொல்கிறதுக்கான அந்த தளத்தை விரிவுபடுத்தியிருக்கு. ஆக்சுவலாக அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். ஏன்னா ஒரு கலைஞர் கருத்துக்களை சொல்கிறத யாரும் தவறுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இந்த கட்டத்தை தான் சொல்லணும், இல்லை அந்த கட்டத்தை தான் சொல்லியிருக்கணும், 10 வருஷம் முன்னாடியே சொல்லியிருக்கணும் சொல்ல முடியாது. அவருக்கு எப்போ தோணுதோ அவர் பல கருத்துக்களை திரைப்படங்களில் சொல்லிட்டு வர்றாரு. பொழுதுபோக்காகவும் எடுக்கிறாரு, சமூகம் சம்மந்தப்பட்டவும் எடுக்கிறாரு. இப்போ அவர் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவர் நினச்சிருக்கலாம், சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்குன்னு நினச்சிருக்கலாம், சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அரசியலில் குதிக்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவர் நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் அரசியல் அவ்வளோ ஒரு எளிதான ஒரு தளமாக அவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தேர்தல் அரசியலோட அந்த கேரக்டரே மாறி போச்சு. ஆக்சுவலாக ஒரு கட்சி அடிப்படை கட்டுமானங்களை உருவாக்கி தேர்தலை சந்திக்கிறதுன்றது பெரிய விஷயம். அதன் மூலமாக தான் நீங்கள் ஜனநாயகத்தில் நீங்கள் எதாவது பண்ண முடியுமோ அதை பண்ண முடியும் நீங்கள். ஸோ தமிழ்நாட்டில் கடந்த கால வரலாறு பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் ஃபெயிலியர் ஆகிருக்காங்க அரசியலில். இப்போ சமீபத்தில் விஜயகாந்த் கூட கிட்டத்தட்ட ஃபெயிலியரான நிலைக்கு தான் வந்திருக்காரு அவர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கமல் எந்த அளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார் தேர்தல் அரசியல்ன்றது ஒரு பெரிய கேள்வி வருது. இல்லை, விஜயகாந்தோடைய வாக்கு வங்கி சரிந்ததற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. வருகிற போது 12% அளவுக்கு தான் வாக்கு பெற்றார். பெரிய நம்பிக்கையோட வந்தார். 12% ஓட்டு வரையும் சதவீத அளவுக்கு வாங்கினார், பெற முடிஞ்சது. அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அவர் ஒரு நல்ல நம்பிக்கையோட அவரே கிட்டத்தட்ட ஒரு சரிவை சந்திச்சு கொண்டிருக்கிற நிலைமையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அப்படி இருக்கும் பொழுது அதை நீங்க ஒரு ரோல் மாடலா வச்சு எல்லாருக்கும் அதை பொருத்தி பார்க்கல. அந்த மாதிரி பொருத்தி பார்க்கல. அதுக்கு முன்னாடி இருந்த பல நடிகர்கள் அரசியல்ல உள்ள சரிவை சந்திச்சுட்டு வெளில போயிருக்காங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அரசியல் கருத்தை சொல்றதுன்றது வேற, நீங்க நேரடியா களத்துல குதிச்சு தேர்தலை சந்திச்சு ஒரு அதிகாரத்தை பிடிக்கிறதுன்றது வேற. இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம். எஸ்பெஷலி இந்த காலகட்டத்தில் தேர்தல் அரசியல்ன்றது பலவிதமான ஒரு என்ன சொல்ற இப்பதானே ரொம்ப சாதகமா இருக்கு. இப்ப விஜயகாந்த் போது கூட ஜெயலலிதாங்கிற ஒரு ஆளுமை இருந்தாங்க. திரு கருணாநிதி ரொம்ப ஆக்டிவா பாலிடிக்ஸ்ல இருந்தாரு. அந்த சமயத்திலேயே அவரால் வர முடிஞ்சது அப்படின்னா இன்றைய சூழல் இன்னும் கணிஞ்சிருக்குன்னு தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க ஒரு கட்சின்னு பார்க்கும்போது முக்கியமாக பார்க்கும்போது ஒரு அடிப்படை கட்டுமானங்கள் வேணும். தமிழ்நாட்டில் 65,000 வாக்குச்சாவடிகள் இருக்குது. இந்த 65,000 வாக்குச்சாவடிகளில் இன்றைக்கி இருக்கிற லெவலில் அதிமுக 3ஆக பிளந்திருக்கிறத விட்டுருங்க. இன்றைக்கி இருக்கிற லெவலில் ஒரே அடிப்படை கட்டுமானங்களை கொண்ட கட்சி திமுகவாக இருக்குது. 65,000 வாக்குச்சாவடிகளையும் அவங்களால முகவர்களை போட முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றுபட்டால் அந்த நிலைமை அவங்களுக்கும் ஒரு அடிப்படை கட்டுமானங்களோடு இருப்பாங்க அவங்க. ஆனால் மற்ற வேறு எந்த கட்சிக்குமே 65,000 வாக்குச்சாவடிகள் முகவர்களில் போடுற அளவு கூட ஒரு அடிப்படை கட்டுமானம் கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா இன்னைக்கு தேர்தல் அரசியலை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் சொல்ல வந்தேன். 78ஆம் ஆண்டுல இருந்து ரசிகர் மன்றம் செயல்படுகிறது. 78னா கிட்டத்தட்ட 40 வருடங்களாக நாங்க நேரடி தொடர்பு இருக்கு மக்கள்கிட்ட. நாங்கள் நல்ல பணிகள்லாம் செஞ்சு
மக்களோட நேரடி தொடர்புல இருக்கிறோம்னு ரசிகர் மன்றத்துல ஒருத்தர் சொல்லியிருக்கிறதா இதுல பதிவாகி இருக்கிறது. இப்ப நம்ம கட்சியுடைய கட்டுமானத்தை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, அடிப்படை கட்டமைப்புல அவங்க ரொம்ப பலமா இருக்கிறாங்கன்னா இந்த ரசிகர் மன்ற கட்டமைப்பை வந்து நம்ம பலமா பார்க்க முடியாதா? இந்த 40 ஆண்டு கால கட்டமைப்பை பலமா பார்க்க முடியாதா? ஒரு விஷயம் சார், அதாவது வந்து இப்போ ரஜினிகாந்த் இப்போ அரசியலுக்கு வரதா ஒரு பேச்சு இருக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து ஒரு மாஸ் பேஸ்டு ஆக்டர், அவர் ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு பாப்புலரான ஆக்டர் ரஜினிகாந்த். பட் அந்த அளவுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கமல் வந்து ஒரு மக்களிடம் பெரும் செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகர் நீங்கள் சொல்லணும். நல்ல கலைஞர், நல்ல நடிகர் எல்லாம் கரெக்டு. ஆனால் ரஜினி அளவுக்கு செல்வாக்கு பெற்றவரான்னு சொல்ல முடியாது. ஸோ ரஜினியே வந்து அவரோட ரசிகர் மன்றங்களே வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது கமலோட நற்பணி மன்றங்கள் நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறாங்க. பட் அந்த அளவுக்கு அடிப்படை கட்டுமானங்களை உருவாக்கி ஒரு வலுவான கட்சியாக கொண்டு வர அளவுக்கு அவங்களுக்கு கட்டுமானம் இருக்கான்றது இன்னும் ஒரு சந்தேகம். எங்க நீங்க வேறுபடுத்துறீங்க ரஜினியையும் கமலையும்? எந்த புள்ளியில நீங்க வேறுபடுத்துறீங்க? செல்வாக்கு அடிப்படையில் நான் வேறுபடுத்துறேன் ஆக்சுவலா. ஏன்னா வந்து ரஜினியோட செல்வாக்குன்றது கொஞ்சம் மாஸ் பேஸ்டு. அது அவருக்கு இவரை விட அவருக்கு நல்ல ரீச் இருக்குது. அது வெளிப்படையான ஒரு விஷயம், நம்ம ஒத்துக்கணும் அதை. ஆனால் கமலுக்கு வந்து அந்த அளவுக்கு மாஸ் பேஸ்டு ரீச் கிடையாது ஆக்சுவலாக. வந்து கமல் வந்து வெளிப்படை கருத்துக்களை சொல்ற கலைஞர், வெளிப்படையாக சொல்றார். நாட்டு நலன் மேலே அவருக்கு அக்கறை இருக்கு. அவரே பல சங்கடங்களை சந்திச்சிருக்காரு. அதனால அவர் சொல்றாரு, அதெல்லாம் கரெக்டான விஷயங்கள் தான். ஆனால் ஒரு அரசியல் கட்சி நேரடி அரசியலில் குதிச்சு ஒரு கட்சியை உருவாக்கி ஜனநாயகத்தில் அதிகாரத்தை பிடிக்கிறதுன்றது அது என்டையர்லி வந்து வித்தியாசமான ஒரு விஷயமா. ரஜினி கமலை விட ரஜினிக்கு அதிகமா இருக்கா மக்கள் செல்வாக்கு? அரசியல் செல்வாக்கு அதிகமா. ரஜினிக்கு வந்து மக்கள்கிட்ட நல்ல ரீச் இருக்கு ரஜினிகிட்ட. பட் அவருக்கும் வந்து சில ஸ்கேல்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. அவரும் கட்சி ஆரம்பிச்சாருன்னா எப்படி போகுன்றது நம்ம இப்போ கமலை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால நம்ம அதோட நம்ம கன்ஃபைன் பண்ணிக்கிறோம் நம்ம அந்த விஷயத்தை. ஸோ அதனால நான் சொல்ல வரேன்னா கமல் வந்து அரசியலில் குதிக்கிறாருன்னா, ஏன்னா இன்னைக்கு அரசியல் வந்து ஒரு பெரிய புதை சேரா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பக்கத்தில் உங்க கூட வரவனே உங்க கழுத்து அறுத்தா கூட உங்களுக்கு தெரியாத அளவுலாம் இன்னைக்கு அரசியல் இருக்கு ஆக்சுவலாக. வந்து இது அரசியலில் வந்து பல அவமானங்கள் நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். தனிப்பட்ட முறையிலையும் சந்திக்க வேண்டியிருக்கும், அரசியல் ரீதியாக சந்திக்க வேண்டியிருக்கும். சந்திச்சா மட்டும் போறாது. 2000 புது அர்த்தங்கள் நடத்தினாலும் நம்ம அப்பவும் இதே கருத்தை தான் சொல்லுவோம் இல்லையா? ஒண்ணு மாத்தி சொல்ல போறதே கிடையாது இல்லையா? இல்ல அரசியல் மோசமா இருக்குங்கிற கருத்தை நம்ம 2001 நம்ம அதே தான் சொல்லுவோம். இல்ல சார், ஆனா யாருமே அதுக்கு சுத்தப்படுத்த வந்துட முடியாது சூழல் அப்படி இருக்குங்கிறதையும் நம்ம சுத்தப்படுத்த முடியாதுன்னு சொல்ல வரல. நானு சுத்தப்படுத்துறதுக்கு முடியறதுக்கு வாய்ப்புகள் முயற்சி பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம முயற்சி பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் தான் நீங்க விஜயகாந்த் கூட பாத்தீங்க. சரி, தமிழ்நாட்டில் 2 கழகங்களுக்கு ஒரு மாற்றா வருவார்னு பாத்தீங்க. அந்த நம்பிக்கை கொஞ்சம் அடிபட்டு போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க கமலையோ ரஜினியோ எதிர்பார்த்து காத்துட்டீங்க. நம்ம இப்ப என்ன பேசுறோம்னா அவங்களுக்கான அந்த தளம் வந்து அதை அவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க, அதெல்லாம் இன்னைக்கு அரசியல் சூழல் அப்படி இருக்கு. மக்கள் வந்து ஓரளவுக்கு வந்து சரி நம்ம வந்து இந்த 2 கழகங்களை விட்டு இன்னொரு 3ஆவது ஒரு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு எண்ணம் இருந்தா கூட அதற்கான அந்த பிரசன்டேஷன் இருக்குல்ல மக்கள் நீங்க கொண்டு வைக்கக்கூடிய இது, அது வந்து இவங்களுக்கு அந்த இது வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நம்ம பேசுவோம். வெங்கடேஷ் எப்படி பார்க்குறேன்? இந்த படத்தில் ஒன்று சொல்லுவார், அது மாதிரி நடந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி. இவர் வந்தால் நல்லா இருக்கும், ஆனால் வருவாரான்னு தான் எனக்கு தெரியல அப்படிங்கிறத நான் திருப்பி ஆரம்பத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப எளிமையான அடிப்படை காரணம்னா இவங்க 2 பேரும், கமலும் ஆனாலும் சரி ரஜினி ஆனாலும் சரி, ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயத்தில் வந்து மீண்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஊழலற்றவர்கள் அல்லது வந்து தவறு செய்யாதவர்கள் அல்லது தவறு இந்த மாதிரியான எந்த விதமான ஒரு கரும்புள்ளியும் இல்லாதவர்கள் தங்களோடு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், இதுதான் இவங்களுடைய ஒரு க்ளீன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் 2 பேருமே வந்து மீண்டும் வலியுறுத்துகிறார்கள். இப்போ கமல் வைக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகளில் முக்கியமானது அரசாங்கத்தின் மேலும் சரி, இதில் இருக்கக்கூடிய ஊழல் அமைப்புகள் மேலும் இது எல்லாத்துலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் தான் அவர் வந்து முன்னிலைப்படுத்தி பேசுகிறார். அப்போது ஒரு இயல்பான ஒரு கேள்வி ஒன்று வருது. அப்போ இவர்கள் இருவருமே, குறிப்பாக இப்போ நீங்கள் கமலே வருவார் அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், இந்த மாதிரியான கரும்புள்ளிகள் இல்லாத ஒரு நபர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு அரசியல் கட்சியை உருவாக்குகிறார். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு தான் நான் நம்புகிறோம் இல்லையா? ஆனால் இன்னைக்கு யதார்த்தமான சூழ்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான கரும்புள்ளிகள் இல்லாத நபர்களை நீங்கள் வந்து கூட வைத்துக்கொண்டு உங்களால் அரசியல் கட்சியை நடத்த முடியுமா? இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பதும் அரசியல் என்பதும், குறிப்பாக நீங்கள் தேர்தல் அரசியல் என்பதும் மிகப்பெரிய சமரசங்களை கோரக்கூடிய அம்சமாக இங்கே இருக்கிறது. அதாவது ஒன்று அதிகாரங்களுக்கும் பணபலத்துக்கும் நீங்கள் வந்து ஆள்பலத்துக்கும் நீங்கள் அடிபணிய வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த மாதிரியான யதார்த்தங்கள் வந்து கண்ணெதிரில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அப்போது பல சமரசங்கள், இப்போ நீங்கள் விஜயகாந்த் என்ற உதாரணத்தை எடுத்ததுனால நான் பேசுகிறேன். நீங்கள் முதல்ல வந்தபோது 12% இருந்தபோது பின்னாடி படிப்படியாக அவருடைய பல சமரசங்களினுடைய தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய வாக்கு வங்கியை இழக்கிறார், செல்வாக்கு இழக்கிறார். அப்போ அதே மாதிரி நீங்கள் இன்னைக்கு வந்து இவர் மக்கள் மத்தியில்
வைக்கக்கூடிய ஒரு முக்கியமானது என்ன, க்ளீன் கவர்மெண்ட், க்ளீன் பாலிடிக்ஸ், க்ளீனான ஒரு ஆட்களை நான் வந்து முன்னிலைப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பயங்கர உட்டோப்பியனான ஒரு கான்செப்டாக தான் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கும் ஆசையாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டையும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளரும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர்களும் வருவார்களானால் நாம் வந்து மிகவும் மகிழ்ச்சியோடு வரவேற்க காத்திருக்கிறோம். ஆனால் சிக்கல் எங்கே இருக்குன்னா, இந்த சிஸ்டமில் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு பொதுக்கூட்டம் போடணும்னா ஆகக்கூடிய செலவுலேருந்து ஆரம்பித்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும், ஒரு பயணம் போகணும், இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு விதமான செலவுகள் இருக்குது. அப்போ இது அத்தனையும் யார் ஈடுகட்ட போகிறார்கள்? அவர் சொந்த பணத்தை போட போகிறாரா, இல்லை வந்து கொண்டு வந்து தொண்டர்களோ இல்லை ரசிகர்களோ அவர்கள் வந்து கட்சிக்காக செலவு செய்ய போகிறார்களா? அப்போ அந்த செலவுக்கு செய்யக்கூடியவர்கள் கமலஹாசனோ ரஜினியோ எங்கேயும் போய் பொதுக்கூட்டம் போடல, ஒரு இடத்துல இருந்து தான் பேசுறாங்க. சமூக வலைத்தளங்களை ரொம்ப வலுவா பயன்படுத்துறாங்க, ஊடகங்கள் மூலமா பேசுறாங்க, அறிக்கைகள் மூலமா பேசுறாங்க. அது பத்தாதா? இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு அது ஒத்து வராதுன்னு பத்தவே பத்தாது. இன்னைக்கு நாம போய் சேரக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய அத்தனை சமூக ஊடகமாகட்டும், தொலைக்காட்சி ஆனாலும் சரி, வானொலி ஆனாலும் சரி, பத்திரிகைகள் ஆனாலும் போய் சேரக்கூடியது மொத்த பாப்புலேஷன்ல குறைஞ்சபட்சம் ஒரு 40 to 50% தான் நம்மளால போய் சேர முடியும். கல்வி அறிவு பெற்றவர்கள், பார்க்க விருப்பமுடையவர்கள், இந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட் தான் நம்ம போறோம். இன்னும் நாம போய் சேராத ஆனாலும் வாக்குகளாக இருக்கக்கூடிய பெருமளவு மக்கள் நிறைய இருக்காங்க. அப்போ நிச்சயமாக இவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ட்ரெடிஷனல் மாடல்ஸ் எல்லாத்துக்கும் பயன்படுத்தி தான் தீரணும். அப்போ இதுல என்ன ஒரு அடிப்படையான சிக்கல் இருக்கு அப்படின்னா, இது அத்தனையுமே செய்வதற்கு 2 அம்சம் வேணும் சார். ஒன்று, துணிவு வேணும், அடிப்படையில் துணிவு வேணும். நான் என்னை பற்றிய எந்த விதமான விமர்சனம் வந்தாலும், எந்த விதமான அவதூறு வந்தாலும், எந்த விதமான ஒரு கடுமையான சொற்கள் வந்தாலும் தாங்கிக் கொண்டு பதில் சொல்வதற்கான ஒரு தனிமனித ரீதியான துணிவும் ஒரு தாங்கும் சக்தியும் வேண்டும். 2, இதை நேரடியாக மக்களிடம் சென்று அதை வந்து பேசுவதற்கும் தங்களுடைய கருத்தையும் கொள்கையும் பேசுவதற்குமான ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும். இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷனலாக வரக்கூடிய பொலிட்டீஷியன்ஸுக்கு கிடைக்குது. ஒரு சில நிச்சயமா ரஜினி அதுதானே பேசினாரு, சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, அரசியல முன்வைத்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க என் கூட வர வேண்டாங்கிற கருத்தை தான் அவரும் சொன்னாரு. ரொம்ப கரெக்டுங்க சார், அதுதான் நானும் சொல்றேன். அப்படித்தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம், அதுதான் நான் சொன்னேன், அதுதான் கனவுன்றேன். ஆனா நடக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னா, அப்படிப்பட்ட ஒரு கனவை நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக வைத்துக்கொண்டு கட்டமைக்க முடியாது. இன்னைக்கு அரசியல் கட்சியாக கட்டமைக்கும் போது ஏற்படக்கூடிய சமரசங்கள் என்பது மிகப்பெரிய அளவு சமரசம். அதுல வந்து எப்படிப்பட்ட எலிமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட கூட வந்து சேருவாங்கன்றது உங்களால உத்தரவாதமாக நிர்ணயிக்க முடியாது. அத்தனை பேரையும் நீங்கள் அரவணைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஏனென்றால் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரஷர்ஸ் வந்து சேரக்கூடிய, இன்னைக்கு எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் இதுல நீங்க வந்து அந்த ஒரு கொள்கைகளுக்காக, அந்த உயர்ந்த லட்சியங்களுக்காக மட்டுமே வேலை செய்யக்கூடியவர்கள் தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் இருக்கிறார்கள் என்று நாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அதுல பல்வேறு விதமான எலிமெண்ட்ஸ், பல்வேறு காரணங்களுக்காக அரசியல் கட்சியோடு தங்களை இணைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், பல்வேறு தேவைகளுக்காக இணைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், எதிர்பார்ப்புகளோடு வரக்கூடியவர்கள், அவர்கள் தான் இன்னைக்கு வந்து அரசியல் கட்சிகளுக்குள்ள இருக்காங்க. சரி, அப்ப ஏன் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் அரசியல் கட்சிகள் மேல வைக்கிறோம்? இதுதான் யதார்த்தம்னு ஏன் யாருமே புரிஞ்சுக்கவே? ஒரே ஒரு விஷயம் சார், அது தனிநபராக, கமல் என்ற தனிநபராக, ரஜினி என்ற தனிநபராக இந்த அரசியல் சிஸ்டத்து மேல இருக்கக்கூடிய ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் மக்களுடைய ஒரு இதே மாதிரி அவரை மாதிரியே கோபம் கொண்ட பல லட்சம் மக்கள் இங்கேயும் இருக்கிறார்கள். அப்போ நேச்சுரலா அந்த விதமான ஒரு இணைப்பு ஒன்று இருக்குது. அது தனிப்பட்ட கோபமாக மட்டுமே தான் இருக்குமே தவிர அது ஒரு அரசியல் அமைப்பாக மாறி, அது தேர்தலில் வாக்கு வங்கியாக மாறி பின்னாடி உங்களுக்கு பெருமளவு வெற்றியை ஈட்டி தரும் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. அது ஒரு உட்டோப்பியன் அப்படின்னு தான் சொல்ல முடியுமா? மாற்று அரசியல விரும்பக்கூடியவர்கள் வந்து இவங்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, அது வாக்காக மாறாது ஒருபோதும் அப்படின்னு தான் எடுத்துக்கணுமா? பண அரசியல்ல விருப்பம் இல்லாத, லஞ்ச லாவணியத்துல விருப்பம் இல்லாத, இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் அரசியல நம்பிக்கை இல்லாதவர்கள் வந்து இந்த மாதிரியான மாற்றங்களை முன்வைக்கிறவங்களை வந்து ஏத்துக்க மாட்டாங்களா? நிச்சயமா சார், இந்த மாதிரியான மாற்றங்கள் வரணும்னு தான் ஒவ்வொருத்தரும் விரும்புகிறோம். அவர் சொல்கிற மாதிரியான ரஜினி சொல்கிறதோ இல்லை கமல் சொல்கிறதோ இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் சொல்கிறதோ, கம்ப்ளீட்டாக அந்த அரசியல் இப்போ இருக்கிற அரசியல் அப்படியே கம்ப்ளீட்டாக புரட்டி போட்டு ஒரு ஊழல் இல்லாத, ஒரு லஞ்சம் இல்லாத, ஒரு நேர்மையான, ஒரு வெளிப்படையான ஒரு அரசாங்கத்தை நம்ம எதிர்பார்க்குறோம். அது வந்து நம்மளுடைய ஒரு விஷுவல் திங்கிங்காக இருக்காது. ஸோ அந்த மாதிரி வரணும்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் முயலும் போது நம்ம ஆதரிக்கவும் செய்கிறோம் நம்ம. ஆனால் அந்த மக்களுடைய நம்பிக்கையை பொய்க்கிற மாதிரி சில விஷயங்கள் பின்னாடி நடக்கும். அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மக்களுடைய அந்த தேவைகளை நிறைவேற்றத்துக்கான அந்த சக்தி வந்து காலப்போக்கில் வந்து இந்த இன்றைய அரசியலில் வந்து கிடைக்காத போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா பக்கத்து மாநிலத்தில் சிரஞ்சீவி வந்தார். சிரஞ்சீவி ரொம்ப பாப்புலர் ஆக்டர், உங்களுக்கு தெரியும். அவருடைய அரசியல் எப்படி போச்சு நீங்கள் பார்த்தீங்க. நீங்கள் கிட்டத்தட்ட நம்ம விஜயகாந்தோட கூட ஒப்பிடலாம். அந்த மாதிரி அவரோட அரசியல் போயிடுது. ஸோ நீங்கள் ஒரு பாப்புலர் ஆக்டர் சமூகத்தின் பேரிலையும் நம்ம நாட்டு அரசியல் பேரிலையும் அக்கறை வச்சு பல கருத்துக்கள் சொல்லும் பொழுது அவர் ஆக்சுவலாக நேரடியாக அரசியலில் குதிக்கும் போது
அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப அதிகம். அதை சந்திக்கிற துணிவும் தெளிவும் அவருக்கு வேணும். நடிகர்களுக்கான ஸ்பேஸே கிடையாது இனிமே தமிழகத்துல. நடிகர்களுக்கான ஸ்பேஸ் தமிழ்நாடு நிறைய கொடுத்துருக்கு சார். ஒரு நடிகர் இப்ப ஒரு நடிகர் ஒரு அரசியல் கட்சியோட இணைஞ்சு வந்து மேலே வந்து செல்வாக்கை பெற்று தனியாக போய் ஆட்சி அமைக்கிறது, கட்சி அமைக்கிறது, அது ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம் நம்ம. பட் இந்த மாதிரி கமல் மாதிரி ஒரு விஷயங்கள், ரஜினி மாதிரி ஒரு நடிகர்கள் வந்து தனியாக வந்து கருத்தை சொல்லிட்டு அரசியலில் குதிக்கும் பொழுது அதில் ஃபெயிலியரான நடிகர்களையும் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கமல் வந்து நேரடியாக அரசியல் குதிக்கிறதுல வந்து முதல்ல அவர் பல முறை திங்க் பண்ணணும் அவர் இந்த விஷயத்தில். ஏன்னா வந்து அவருடைய இப்போ அவருக்கு கிடைச்சிட்டு இருக்கிற இமேஜ் கூட அரசியலில் நேரடியாக குதிக்கும் போது அந்த இமேஜ் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொல்றது ரஜினிக்கும் பொருந்தும், ரெண்டு பேருக்குமே பொருந்தும். தமிழகத்துல அவர்களுக்கான ஸ்பேஸ் இல்லங்கறத எப்படி பாக்குறீங்க? ரஜினிக்கோ கமலுக்கோ தமிழகத்துல இப்போது இருக்கக்கூடிய சூழல்ல ஸ்பேஸ் இல்ல சார். நான் ஒரு 2 குவாலிஃபையரோட சேர்த்து சொல்றேன். அதாவது ஸ்பேஸ் இருக்கு. எப்ப ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, அவர்கள் இதே மாதிரியான ஒன்று தங்களை பற்றிய விமர்சனங்களை தாங்கக்கூடியவர்களாக, தாங்கள் திருப்பி பதிலடி கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். இல்ல இப்ப செய்யலையா? அதெல்லாம் இப்ப செய்யல. இன்னைக்கு நீங்க அவர்கள் மேல் வைக்கக்கூடிய எந்த விதமான விமர்சனத்தையும் ஒரு விதமான ஒரு தயக்கத்தோடு தான் ஏற்கிறார்கள். அவர்களால் முழுமையாக அதை வந்து அதாவது ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸோடு அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு இன்னும் அந்த ஒரு பெரிய உயர்ந்த ஒரு பிடஸ்டல்ல தான் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ரஜினி வந்து பேசுறாரு, ரசிகர்கள்ட்ட பேசுற போது சொன்ன அரசியல் கருத்துக்களுக்கு எதிர்வினைகள் வந்தது, அவரும் பதில் சொன்னாரு. கமலஹாசனும் ஒரு வாரமா பதில் சொல்லிட்டு இருக்காரு. வேற என்ன அணுகுமுறை மாற்றத்தின் மூலமாக இவங்க இதை எதிர்கொள்றாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும்? இது ரொம்ப ஆரம்ப கட்டம். இன்னைக்கு வெறும் அரசியல் கட்சியே இல்லாம வெறும் கருத்தளவுல சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே இன்னைக்கு இவ்வளவு தூரம் கடுமையான விமர்சனங்கள் வரக்கூடிய சூழ்நிலை நாம பார்க்கிறோம். ஆனா இதே நீங்க ஒரு அரசியல் கட்சியா ஒரு ஃப்ளோட் பண்ண பிற்பாடு அவருக்கு கிடைக்கக்கூடிய குறிப்பாக அவரை அவமானப்படுத்த தயங்க மாட்டார்கள், அவரை வந்து கீழே இருக்க தயங்க மாட்டார்கள், ஹிட்டிங் பிலோ த பெல்ட்னு ஆரம்பிக்க மாட்டாங்க, தனிப்பட்ட அளவில் அவருடைய ஒரு இமேஜை கெடுக்க தயங்க மாட்டாங்க. இந்த அரசியல்வாதிகள் அதை கண்டிப்பாக செய்வார்கள். இதை என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்ப நீங்க சொல்றதுல இருந்து இப்ப கட்சிகள் எல்லாம் நிலைப்பாடு எடுக்கிறாங்க இல்லையா? ரஜினிக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, கமலுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. பிஜேபி, அதிமுக கமல் வருகை குறித்து, அரசியல் வருகை குறித்து எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கிறாங்க. இப்ப இது எல்லாமே ஆதரிக்கிறது திமுக. இவங்க எல்லாருமே நேரடி அரசியலுக்கு ரஜினியோ கமலோ வந்தா இவங்களை ட்ரீட் பண்ற விதமே வேற மாதிரி இருக்குமா? நிச்சயமாக வேற இருக்கும். இன்றைக்கு பேசக்கூடிய அத்தனை பேருமே நாளைக்கு அவர்கள் நேரடியாக கட்சியை தொடங்கி குறிப்பிட்ட அளவில் ஒன்றும் இல்லை சார். இதே மாதிரி ஒரு விஜயகாந்த் மாதிரி இவங்க எல்லாருக்குமே ஒரு 10-15%, 10-12% வாக்கு வங்கி இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை கிடைத்து விட்டாலே இதே அரசியல் கட்சிகள் இவர்கள் இருவரையும் நடத்தக்கூடிய விதமே முற்றிலும் வேறாக இருக்கும். அது வந்து நிச்சயம். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் த்ரெட்டா மாறி விடுவாங்க. பொலிட்டிக்கல் த்ரெட்னு வரும்போது எந்த அரசியல் கட்சியும் அவர்களை ஜீரணித்துக் கொள்ள முடியாது. அவருடைய தனிப்பட்ட அவருடைய சினிமா சாதனைகளை அங்கு அரசியலில் வைத்து பொருத்தி பார்த்து அவர்களை மரியாதை செலுத்த மாட்டார்கள். அது வேறு, இது வேறு. இங்கே நீங்கள் நேரடியாக என்னோடு களத்தில் மோதுகிறீர்கள் என்னும் போது உங்களை கீழறுத்து, உங்களை அவமானப்படுத்தி, உங்களை சிறுமைப்படுத்துவதற்கான எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அதை செய்வார்கள். இதற்கு இவர்கள் இருவரும் தயாராக இருக்கிறார்களா மனதளவில் என்பது முதல் கேள்வி. இரண்டாவது, அவர்களை பொறுத்தவரை கட்சி ரீதியான ஒரு அமைப்புகளை உருவாக்கி நடத்துவது என்பது முற்றிலும் வேறு ஒரு திறன் சார்ந்தது, நிர்வாகம் சார்ந்தது. அதாவது இன்னைக்கு ஒரு அமைப்புகளை வந்து நீங்க நடிகரா இருக்கீங்க, கீழே ஒரு ரசிகர் மன்றம் இருக்கு, அது என்ன விதமான ஃபங்க்ஷனிங்ல நடந்துட்டு இருக்குங்கிற பத்தியே உங்களுக்கு தெரியலாம் தெரியல சொல்றது சரி, ஆனா நடத்த முடியாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கான ஒரு இப்ப பிரியன் சொன்ன மாதிரி 65,000 பூத் இருக்கு சார். அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அதற்கான ஒரு குறைஞ்சபட்சம் நீங்க 65,000 போக வேண்டாம், நீங்க ஒரு 50 தொகுதிகளில் நிக்கிறேன்னே நீங்க முடிவு பண்றீங்க. அந்த 50 தொகுதிகளில் இருக்கக்கூடிய பூத்துக்கோ இல்ல 50 தொகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்களுக்கோ நீங்க உங்களுடைய நபர்களை போட்டு நீங்க பாதுகாத்து அங்க தேவையான அளவு உங்களுடைய கருத்தை கொண்டு போய் சேர்த்து அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் செல்வாக்கு பெற்று 50 இடங்களில் குறைந்தபட்சம் ஒரு 5,000 வாக்குகளின் 10,000 வாக்குகளாவது வாங்க முடிந்தால்தான் நீங்கள் அந்த இடத்துல நீங்க ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக, முக்கியமான ஒரு கட்சியாக வளர முடியும். அப்போ அந்த எஃபர்ட் இருக்கு இல்லையா? கொள்கை வேறு, நடைமுறை என்பது வேறு. நடைமுறையில் வரும்போது இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியோட நீங்கள் பொருந்தி அவர்களை, அப்போ அந்த வேற எலிமெண்ட்ஸ் அந்த இடத்துல வரும். அப்போ கிரவுண்ட் லெவல்ல போய் வேலை செய்யக்கூடியவர்கள் யாரு, அவர்களுடைய தேவைகளை எப்படி நீங்கள் வந்து அரசியல் கட்சி நிறைவேற்றும், அவர்களுக்கு யார் பணம் செலவு செய்வார்கள், இந்த மாதிரியான முடிவுகள் எல்லாம் எடுக்க வேண்டும். அப்போ இந்த நிர்வாகம் என்பது, கட்சி நிர்வாகம் என்பது முற்றிலும் வேறு, கொள்கை ரீதியாக கருத்துக்களை பேசுவது என்பது முற்றிலும் வேறு. இன்னொரு செய்தியை நம்ம பார்த்தோம். அதிமுகவுடைய 2 அணிகளுக்கு இடையேயான சமரச முயற்சியை வந்து பிரதமர் மோடி மேற்கொள்றார். நீட் தொடர்பாக பிரதமரை சந்திக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. புதிய குடியரசுத் தலைவர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க அப்படின்லாம் செய்திகள் வந்தாலும் இன்றைய செய்தித்தாள்களில் இதுவும் வந்திருக்கு, சமரச முயற்சி நடக்குது 2 அணிகளை இணைப்பதற்கான. எப்படி பார்க்க?
இந்த சமரச முயற்சின்னு பிப்ரவரி மாதத்துலேருந்து நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம குழு அமைக்கலைன்னு சொன்னாங்க, பேசினோம், நாங்கள் பேசலேன்னு நாங்கள் குழுவை கலைச்சிட்டோம்னாங்க, பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. பட் இந்த ஒட்டுமொத்த இந்த பேச்சு பிரதமர் வந்து நேற்று பிரதமரை சந்திச்சது 2 குரூப்புமே பிரதமர் சந்திச்சது நீட்டுக்காக தான் அப்படின்னு வெளிப்படையாக வந்த செய்தி நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ அவங்க வந்து உள்ளுக்குள்ளே என்ன பேசினாங்க எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது. ஒரு ஊகத்தின் அடிப்படையில் தான் நம்ம இந்த இப்போ இதை பேச வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஆக்சுவலாக வந்து அப்படி பார்க்கும்போது இந்த ஃபேக்ஷன்ஸ் ஒன்றுபடுறதுன்றது பார்த்தீங்கன்னா அடிப்படையான ஒரு விஷயங்கள். பன்னீர்செல்வம் சொன்ன விஷயங்கள் அடிப்படையாக சொன்ன 2 விஷயம் அவர் சொன்னார். அவர் ஒன்று வந்து ஜெயலலிதா மரணத்தை பற்றிய ஒரு விசாரணை, அது சொன்னார். 2வது சசிகலா தினகரன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்ட்டியில் இருக்கக்கூடாது. இந்த 2 அடிப்படையான விஷயங்களில் காம்ப்ரமைஸே கிடையாது. ஸோ இதை வச்சு தான் வந்து இந்த ஒற்றுமை பேச்சை நம்ம வந்து வரணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடந்ததா நடக்கலையா என்ன நடந்தது நமக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் இப்போ வந்து பிஜேபி வந்து இதில் வந்து தலையிட்டு ஒரு அவர்களுக்குள்ள ஒரு சமரசத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்கன்னா, அல்டிமேட்டாக இந்த சமரச பேக்கேஜ் வெளியில் வந்த பிறகு இதில் என்ன மாதிரியான பேக்கேஜ் வரப்போகிறது, அந்த பேக்கேஜில் வந்து பன்னீர்செல்வம் வந்து இந்த அடிப்படையாக வச்ச 2 டிமாண்டை நிறைவேற்றப்படும்ன்றது அதில் உறுதியாக இருப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அவர் உறுதியாக இருப்பார், அப்படி இல்லை அது இல்லாட்டி நான் வந்து சமரசமே கிடையாது, அப்படி இல்லை வேற ஏதோ ஒன்று இல்லை எனக்கு வந்து முதல்வர் பதவி கிடைக்கணும் அந்த மாதிரி சமரசத்துக்கு அவர் போயிட்டாரா, இல்லை எனக்கு கட்சி அது எதை தீர்மானிக்க போகுது? அவங்களுடைய இழந்த பலத்தை தீர்மானிக்கிறதுக்கு அதெல்லாம் உதவி செய்யுமா? கண்டிப்பா ஏதோ விதத்துல காம்ப்ரமைஸ் ஆகி சேர்ந்துடுறாங்கன்னு அதை புரிஞ்சுக்கலாமா? இல்ல அவங்களுடைய பலத்தை மீட்டெடுப்பதற்கு ஓபிஎஸ் சொன்னது எல்லாத்தையுமே எதிர்த்தரப்பு நிறைவேற்றணும் கட்டாயமா அப்படின்னு இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்க வச்ச கண்டிஷன் சொல்ல வரேன். நீங்க ஒரு குரூப் 2 குரூப் ஒன்று சேருதுன்னா மக்கள் அதை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க இப்போ வந்து எந்த ஒரு கட்சியும் ஆரம்பிக்கும் போது ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த குரூப் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க, இந்த 2 கண்டிஷன் இருந்தால் தான் நாங்கள் ஒன்றுபடுவோம், எங்களுக்குள்ள ஒற்றுமை வரும்னாங்க. ஸோ அதிமுக தொண்டர்கள் எல்லாமே இந்த கட்சி வந்து ஒன்றா சேரணும் விரும்புகிறாங்க. மேலே இருக்கிற சில எம்எல்ஏக்களோ இல்லை வந்து அமைச்சர்களோ அவங்களுக்கு வேற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். பட் ஆனால் அடிப்படையில் அதிமுக தொண்டர்கள் எல்லாமே இந்த கட்சி ஒன்றா இருக்கணும் தான் நினைக்கிறாங்க. அந்த அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இவங்க இருக்காங்க. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவங்க இணைஞ்சிட்டாங்கன்னா ரெட்டையில கிடைச்சிடுச்சுன்னா இவங்களுடைய அந்த வாக்கு வங்கிங்கிறது ரீட்டைன் ஆயிடும். அதுல ஒன்றும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் அந்த அளவுக்கு ரீட்டைன் ஆகுமா சொல்ல முடியாது சார். ஏன்னா ஜெயலலிதா என்கிற ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் இருந்த போது இருந்த அதே செல்வாக்கை இந்த அதிமுக தொடர்ந்து வச்சிருக்குமான்னு சொல்ல முடியாது. அடிப்படையாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, பன்னீர்செல்வம் தன்னுடைய 2 அடிப்படையான அந்த டிமாண்டை வந்து எப்படி வந்து காம்ப்ரமைஸ் பண்ண போறாருன்றதான் இப்ப கேள்வி. அப்படி அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி, ஏன்னா அவர் வந்து அதுல ரொம்ப தீவிரமா இருந்தாருன்னா அதிமுக மேலும் ஒரு பிளவு வர தடுக்க முடியாது இவங்க ஒன்னானா கூட. ஏன்னா தினகரன் தரப்பு வந்து அதிருப்தி ஆயிடுவாங்க அந்த சமயத்தில். அவங்க வேண்டாம் அப்படின்னு நீங்க ஒன்றுபடும் பொழுது அவர் அதிருப்தியாகி அவர் ஒரு தனியாக ஒரு அதிமுக நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார். அவர் அப்படி இருக்கும் பொழுது எந்த அடிப்படையில் இந்த பன்னீர்செல்வம் தன்னுடைய டிமாண்டை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க போறாரு அப்படின்றது வந்து அதிமுக தொண்டர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கட்சி ஒற்றுமையான ஒரு இது இருக்கு. அதே சமயம் பன்னீர்செல்வத்துக்கு ஒரு லிட்டில் பிட் மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு இருக்கிறத நம்ம பார்க்கறோம். அவர் நடத்தின கூட்டங்கள் இந்த 2 டிமாண்ட் அடிப்படையில் தான் அந்த செல்வாக்கும் இருக்கு. நிச்சயமா இந்த டிமாண்ட் அடிப்படையில் அதிமுக தொண்டர்கள் காம்ப்ரமைஸ் ஆயிட்டு ஜாயின் பண்ணானா மக்கள் செல்வாக்கு அவருக்கு குறைஞ்சு போயிடும். அதிமுக தொண்டரோட பார்வை கொஞ்சம் வித்தியாசப்படும். என்னன்னா இந்த டிமாண்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாரு என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழும். ஸோ அதனால வந்து ஒட்டுமொத்தமாக இவங்க ஒன்றுபட்டா கூட அதே செல்வாக்கோட மீண்டும் வந்து அதிமுக தொடர்ந்து இருக்குமான்றது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் தான். அது வெங்கடேஷ் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த அணிகள் வந்து சேரும் அப்படிங்கிறதுக்கான எந்த நம்பிக்கையும் இல்லை. அண்ட் நம்பிக்கை காரணம் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், 2 தரப்புமே சேரலனாலும் சேர்த்து வைக்கப்படும், சேர்த்து வைக்கக்கூடிய அதான் அது 2வது பகுதி நம்ம பேசுவோம். முதல்ல சேருவதற்கான தேவை என்னன்னா, நீங்க அடிப்படையில் தொண்டர்கள் அதை விரும்புகிறார்கள் என்று நாம திருப்பி பேசுறோம். தொண்டர்களுடைய கருத்துக்களை அவர் புரிந்து கொண்டிருந்தால் என்னைக்கும் அவர்கள் சேர்ந்திருக்க வேண்டும். அவர்கள் அந்த வகையிலேருந்து இன்னைக்கு புரிந்து கொள்ளாமல்லாம் ஒன்றும் இல்லை. அது வந்து தனிப்பட்ட அளவில் தங்களுக்கான ஒரு தேவைகளை அடிப்படையில் வைத்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் வந்து தன்னுடைய பதவியை நிச்சயமாக எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இன்னொரு நபருக்கு விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. அதே சமயத்தில் திரு ஓபிஎஸ் அவர்களும் அந்த பதவியை நோக்கித்தான் தன்னுடைய ஆசையை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதனால அந்த ஒரு அடிப்படை டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒன்று கண்டிப்பா இருக்கு. யார் முதல்வர் அப்படிங்கிறது ஒன்று 2 அணிகளுக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால அந்த பிரச்சனை வந்து நிச்சயமா சால்வ் ஆக போறது கிடையாது. அதனால கண்டிப்பா இவங்க 2 பேரும் சேருவதற்கான முகாந்திரம் மிக குறைவு. 1. 2, இவர்களை சேர்த்து வைக்க முயற்சி செய்யக்கூடியதாக சொல்லப்படக்கூடிய ஒரு கட்டுரை. நீங்க அதுதான் நீங்க பேஸ் பண்ணி பேசுறீங்க. எனக்கு வந்து அதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன் பிஜேபி தலையிட்டு இதை வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை கேள்வி இருக்கு. அப்ப அந்த அடிப்படை கேள்வி ஏதேனும் இருக்குமானால் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு பயன் இருந்தால் மட்டுமே தான் நிச்சயமாக இந்த 2 அணியையும் சேர்த்து வைப்பதற்கான ஒரு முயற்சியில் நிச்சயமா பாஜக இறங்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய தேவை என்பது 2019 தேர்தல் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய தேவை. அப்போ 2019 ஒட்டித்தான் அவர்கள் வந்து யோசிப்பார்களே தவிர உடனடியாக இன்றைக்கு இன்னும் வந்து 2 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கே சேர்த்து வைத்து இவர்களை வந்து என்ன சொல்லப்படுதுன்னா 2 அணிகளும் பிளவு அதிகமாகி பிரிஞ்சுட்டாங்கன்னா ஆட்சி கலைந்து போயிடும். அது
எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமா ஆயிடும்னு அதிமுக நினைக்குது, பிஜேபியும் நினைக்குது. அது வந்து நடக்க வாய்ப்பே கிடையாது. நீங்க எவ்வளவுதான் பிளவுகள் இவர்களுக்குள்ள இருந்தாலும் இப்ப 3 இருக்குன்னு 4 5 ஆனா கூட கண்டிப்பாக நீங்க அவர்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதை பொறுத்தவரை அப்போ ஒருமித்த கருத்தோடு தான் அவர்கள் செயல்படுவார்கள். அன்றைக்கு அவர்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எதிர்க்கட்சிகளோடு எந்த வகையிலும் துணை போக மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு இந்த ஒரு அடிப்படை உண்மை அவர்களுக்கு தெரியும். நீங்க சொல்றதுல இருந்து இதுல பிஜேபி அதிக ஆர்வம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது இப்ப அவசியமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2019 தேர்தலில் 2 ஆப்ஷன் அன்னைக்கு இருக்கு. ஒன்னு திமுகவோட ஒன்னு இணையணும், இல்ல அதிமுகவோட இணையணும். ஏன்னா அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இன்னும் வலுவான காலூன்றாத சூழல் இருக்கக்கூடிய நிலையில் இந்த 2 கட்சிகள் பெரிய கட்சிகளோடும் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு இணைப்பு தேவைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ ஒன்று அன்றைக்கு தேதியில் 2 அணிகளையும் இணைத்தோ அல்லது 3 அணிகளையும் இணைத்து இரட்டை இலையை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அப்போ நீங்க வந்து அதிமுகவோட கூட்டணி அமைத்தால் 20 போன காங்கிரஸ் 80களில் இது மாதிரி தான் நீங்க பிரிச்சு கொடுத்தாங்க. அது மாதிரி ஒரு 20 பிஜேபிக்கு 20 அதிமுகவுக்கு நிக்க வச்சு அன்னைக்கு வந்து நீங்க மோடியை முன்னிலைப்படுத்தி ஒரு பிரச்சாரம் நடக்கலாம். அல்லது அன்றைக்கும் இதே மாதிரியான பிளவுகள் இன்னும் மோசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அது வந்து திமுகவோட கூட்டணி அமைப்பதற்கு பாஜக தயங்காது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து அன்னைக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை. இது எல்லாமே நான் 2019 லாங் ஷாட்ல லாங்ல தான் இருக்கு. இப்ப அடிக்கடி தமிழக அமைச்சர்கள் முதலமைச்சர்லாம் போய் டெல்லி பேசுறது வந்து முழுக்க தமிழக பிரச்சனைகளுக்காக தான், எந்த விதமான அரசியல் ரீதியான காரணங்களுக்காக இந்த பிரச்சனை இணைப்புங்கிற பிரச்சனை கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா இன்னைக்கு நீங்க நீட்டை பத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்தம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஹைட்ரோ கார்பனை பத்தி ஏற்பட்டிருக்கூடிய பல்வேறு அழுத்தங்கள் ஏற்பட்டிருக்கு. நாங்கள் எதுவுமே நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தமிழகத்தில் நாம தொடர்ச்சியாக பேசக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் பிரதமரை சந்தித்தோம் அல்லது சம்பந்தப்பட்ட மந்திரியை சந்தித்தோம் அப்படின்னு அவர்கள் மீண்டும் 2 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த சந்திப்பு நடந்தது. ரொம்ப குறுகிய கால இடைவெளியில மீண்டுமே இந்த சந்திப்பு எல்லாமே நடக்குது சார். நான் என்னுடைய நோக்கம் என்னன்னா இதை வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி பேசுவதற்கு நீங்கள் இணைப்பு முயற்சியை செய்வதற்கு பாஜகவுக்கு என்ன காரணம் இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. எனக்கு ஒரு வலுவான காரணம் இப்ப நீங்க அடுத்தது உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் ஒன்றும் பெருசா உடனே வரப்போறது கிடையாது. வரக்கூடிய சூழ்நிலை வரும்போது தான் அன்னைக்கு இரட்டல தேவைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த மாதிரி மிக தெளிவாக அவர்களுடைய பாதையில் இவர்கள் தாங்களாக பிரிய போவது கிடையாது. கட்சியை உடைத்துக் கொண்டு நிச்சயமாக இங்கே ஆட்சி மாற்றத்துக்கு இவர்களே நிச்சயமாக காரணமாக இருந்து விட மாட்டார்கள். ஏன்னா அடிப்படை இவர்களுக்கு ஒரு பயம் இருக்குது. இது வந்து ஜெயலலிதா ஏற்படுத்தி கொடுத்த ஆட்சி, அதை நாம் கலைத்து விட்டோம், நம்மால் கலைந்து விட்டது என்ற ஒரு கெட்ட பேர் வந்துவிடக்கூடாது என்பது இவர்கள் தெளிவாக இருப்பார்கள். அப்ப எத்தனை விதமான பிளவுகள் இருந்தாலும் எத்தனை விதமான கருத்து வேற்றுமை இருந்தாலும் ஆட்சி கலைப்போவதே கிடையாது. அதை மீறி இவங்களை சேர்த்து வைக்கிறதுல பிஜேபிக்கு என்ன லாபம்? பிஜேபிக்கு எந்த லாபமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு வெங்கடேஷ். இல்ல பிஜேபி ஒரு லாபத்தை எதிர்பார்த்து தான் அந்த நடவடிக்கைகள்லாம் அவங்க இறங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அதுதான். ஏன்னா இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான செல்வாக்கு இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம அதனால் வந்து ஒரு தனித்து போட்டியிட்டு அதிக அளவு எம்எல்ஏக்களையோ இல்லை எம்பிக்களையோ பெற முடியாதனால தான் அதுக்கு இருக்குது. ஏன்னா செல்வாக்கு தற்சமயம் அதுக்கு செல்வாக்கு இல்லைன்றது ஒரு வெளிப்படையான ஒரு விஷயம். கடந்த தேர்தலும் அதுதான் சொல்லியிருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால் இருக்கும்போது அதிமுகவுக்குள்ள மக்கள் செல்வாக்கு ஜெயலலிதா இறந்து போனால் கூட அதுக்கு இருக்கிற அந்த ஓட்டு வங்கி இருக்குது பார்த்தீங்களா, குறிப்பாக அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் அதிமுகவை சுற்றி தான் கன்சாலிடேட் ஆகிருக்கு. மற்றவங்க அதை பெற அளவுக்கு இன்னும் நம்பிக்கை உள்ள அளவுக்கு மற்ற தலைவர்கள் யாரும் வரல. ஸோ அதிமுகன்றது திமுகவுக்கு எதிராக உள்ள ஓட்டுக்களை கன்சாலிடேட் பண்ணுற ஒரு மையமாக இருக்குன்றது நம்ம ஒத்துக்கிறோம். இந்த பிரிவுகள் வந்து ஒன்று சேர்ந்துட்டு அது இன்னும் கொஞ்சம் வலுப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக வந்து. அப்படி இருக்கும்போது பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் அதுக்கு செல்வாக்கு இல்லைன்ற போது இந்த குழுக்களை ஒன்றுபடுத்தி நீங்கள் வெங்கடேஷ் சொன்ன மாதிரி இரட்டை இலையை வாங்கி அதன் மூலமாக ஒரு கூட்டணி அமைச்சு இடங்களை வந்து பாஜகவோட நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா கூட அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த ரீஜனல் பார்ட்டியோட தான் முதல்ல அவங்க ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா பிஜேடியோட, இப்போ காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா பிடிபியோட, இப்போ ஈவன் தெலுங்கு தேசத்தோட அவங்களோட அப்ரோச் அதுதான். எந்த மாநிலத்தில் தாங்கள் வலுவில்லாமல் இருக்காங்களோ அந்த மாநிலத்தில் எந்த மாநில கட்சி வலுவோடு இருக்கோ அந்த கட்சியோட முதல்ல உடன்பாடுக்கு வருவாங்க, அவங்களோடய செயல்பட்டுன்னு போவாங்க. ஒரு கட்டத்தில் அவங்ககிட்ட செல்வாக்கை வளர்த்துட்டு பிரிஞ்சுட்டு தனியாக அங்கே. ஸோ அதை நோக்கி தான் தமிழ்நாட்டை அவங்க கொண்டு போகிறாங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழலில் வந்து ஐடியாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா கூட திமுகவோட அவங்க சேரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. வேற ஏதாவது காம்ப்ரமைஸ் வந்தாலே தவிர வாஜ்பாய் காலம் கிடையாது, மாறிடுது. மோடியோட காலமும் அமித்ஷா காலமும் வித்தியாசமான ஒரு காலமாக நம்ம பார்க்குறோம். ஸோ திமுக அதில் சேரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதிமுகவுக்கான வாய்ப்புகள் அதிமுக கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனாலையும் சேர்க்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை பிஜேபிக்கு இருக்கிறதுனாலையும் இணையத்துக்கான அந்த இணைந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிஜேபியோட அந்த நேஷனல் அஜெண்டாவே பார்த்தீங்கன்னா செல்வாக்கு இல்லாத மாநிலங்களை எப்படி வளரணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு மாநில கட்சிகளோட உடன்பட்டு
அவங்களோட சேர்ந்து வளர்ந்து ஒரு கட்டத்தில் பிரிஞ்சு போய் தனியாக வரது அவங்களுடைய அந்த நோக்கத்தில் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. பல மாநிலங்கள் நீங்கள் அதை பார்க்கலாம். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் கூட இப்போ பார்த்துட்டு இருக்கலாம் எப்படி அங்கே உள்ளூர் கட்சிகளோடு எப்படி போகிறாங்க வராங்கட்டு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து அதிமுகவோட அவங்க இணைய வேண்டிய சேர்ந்து செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால அவங்க இந்த இணைப்பில் வந்து அக்கறை காட்டுறதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்குது ஆக்சுவலாக. சரி, இடைவெளிக்கு பிறகு பேசும். தமிழகத்தில் கடலூர், நாகப்பட்டினம் இதில் 45 கிராமங்களில் வந்து பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கான பணிகள் வந்து தொடங்கப்படும், அதற்கான கட்டுமான பணிகளுக்கான அனுமதி வந்து வெயிட்டிங் அப்படின்னு செயலாளர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த செய்தி வந்தது. கிட்டத்தட்ட 23,000 ஹெக்டேரில் வந்து சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அரசு வந்து மக்கள் விரும்பலைன்னா இந்த திட்டம் செயல்படுத்தப்படாது அப்படின்லாம் சொல்லப்பட்டு வந்த நிலையில் கட்டுமான பணிகள் தொடங்குவதற்கான அனுமதி கோரப்பட்டிருக்கு, முதற்கட்டமாக அந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்குங்கிற மாதிரியான செய்திகள் வருகிறது. எப்படி பார்க்கலாம்? இதில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை நம்ம தனியாக பேசணும், அது எவ்வளோ நேரம் இருக்கா தெரில. ஆனால் நீங்கள் இன்னொரு பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்னா, இன்னிலேருந்து இன்றைக்கி நம்ம 2018 உட்காந்துருக்கோம், 17 உட்காந்துருக்கோம். இன்னிலேருந்து நீங்கள் அடுத்த ஒரு 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்குள்ள நீங்கள் உலகம் ஃபுல்லாக நமக்கு பெட்ரோலிய தேவை என்பது படிப்படியாக குறைந்து விட போகிறது. நம்முடைய கார்ஸு, நம்முடைய வாகனங்கள் அத்தனையுமே எலக்ட்ரிக்கல் கார்ஸ். இன்றைக்கி வந்து நீங்கள் வெஸ்ட்லவையும் பார்த்தீங்கன்னா டிரைவர்லெஸ் கார்ஸும் டிரைவர்லெஸ் வெஹிக்கிள்ஸ் இதுதான் இன்றைக்கி ட்ரெண்ட். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றம் வந்து நாம் வந்து ஆள் இல்லாத கார்கள் ஓட்ட போகிறது, அது மின்சாரத்தில் ஓட போகிறது. இது தான் வந்து டெஸ்லான்ற கம்பெனிகள்லாம் இது மிகப்பெரிய அளவில் கொண்டு வராங்க. பிரதமர் மோடி அவர்களும் கூட இதை பற்றிய அடுத்த 10 ஆண்டுகள் நம்முடைய தேவைகளை இது மாதிரி குறைத்து கொள்ள வேண்டும், பெட்ரோலிய தேவைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும், முழுசாக நம்ம எலக்ட்ரிக்கல் காசுக்கு மூவ் பண்ணணும்லாம் பேசுகிறாங்க. இவ்வளவு பெரிய மாற்றம் கண்ணெதிரில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் எப்படிப்பட்ட ஒரு முயற்சிகளில் இறங்குவது என்பதே வந்து அடிப்படையில் நமக்கு உண்மையில் பலனளிக்க போவதில்லை. இப்போ இந்த மாதிரியான ஒரு ஃபார்மை நீங்கள் போட்டு இதுலேருந்து நீங்கள் மிகப்பெரிய அளவில் ரிஃபைனரிஸை உருவாக்கி அங்கேருந்து கொண்டு வந்து இதெல்லாம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தொழில்நுட்பமே மாறி போயிருப்போது. இதெல்லாம் கைக்கு நிறைவேறி நமக்கு வந்து பெருமளவு பெட்ரோலிய பொருட்கள் வந்து உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது மொத்த டெக்னாலஜியே மாறி போயிருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம இதனுடைய மொத்த பயனே என்னன்னு தெரியல. இப்போ நம்முடைய ஆக்சுவலாக அரசாங்கம் யோசிக்க வேண்டிய அம்சம் என்னென்னா, தொலைநோக்கு பார்வையோடு அடுத்த 5 ஆண்டுகளில் என்ன விதமான மாற்றங்கள் வரப்போகின்றன, தொழில்நுட்ப மாற்றங்கள் வரப்போகின்றன, அந்த இண்டஸ்ட்ரியில் என்ன மாற்றங்கள் இப்போ சிங்கப்பூரில் இதுக்கான தனியான ஏற்பாடுகள், சாலைகளையே வந்து நீங்கள் தெளிவாக பிரித்து நீங்கள் வந்து டிரைவர்லெஸ் கார்ஸ் போகிறதுக்கு, டிரைவர்லெஸ் வந்து பஸ்ஸஸ் போகிறதுக்கு, சாதாரண மக்கள் அவங்களுடைய கார்களை ஓட்டுறதுக்குன்னு லேன்ஸே பிரிக்கிறாங்க. பல நாடு நிதின் கட்கரி வந்து இன்றைய செய்தித்தாளில் மறுத்திருக்கிறார், டிரைவர்லெஸ் கார் வந்து இந்தியாவில் அனுமதிக்க அது இன்னொரு தவறான ஒரு நீங்கள் வந்து மறுக்கிறதுனால மட்டும் அது வராமல் போயிட போகிறது கிடையாது. அது கண்டிப்பாக உலகத்தினுடைய ஃபெனாமினா, அது எல்லா நாடுகளுக்கும் வந்து தான் தீரும். நீங்கள் வந்து இன்னைக்கு இனிஷியலாக நீங்கள் அது வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு பேசலாம். ஆனால் கண்டிப்பான அதற்கான ஒரு தேவை ஒன்று உலக அளவில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. கிளீன் டெக்னாலஜி, கிளீன் எனர்ஜி இது எல்லாத்தையும் நோக்கி மூவ் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு டிரைவர்லெஸ் கார்ஸ்க்கும் மின்சாரம் சார்ந்த வண்டிகளுக்கும் தான் போயிட்டு இருக்காங்க. இது வந்து வரக்கூடிய தொழில்நுட்பம் முன்னேற்றம், அதை நம்மால் தடுக்க முடியாது. அது வேற. நாம எப்படி யோசிக்கணும்னு நான் சொல்றேன். நம்ம இந்த கண்ணெதிரில் உலகத்தில் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. பல நாடுகள் வந்து இதற்கான இந்த தொழில்நுட்பத்திற்காக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில், அதன் முன்னேற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இந்தியர்கள் இந்த இடத்துல நாம் யோசிக்க வேண்டியது, இந்த மாதிரியான இடங்கள்ல எங்கெங்க தேவைப்படுமா, இதெல்லாம் நாம் உருவாக்கணுமா, உருவாக்க வேண்டாமா, எதுக்கு நாம தயாராகணும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்த்தா இது சரியா இருந்திருக்கும். அது அடிப்படையாக இந்த அடிப்படையில் கூட இன்னொரு பிரச்சனையை நம்ம பேசுகிறோம். இப்போ இதில் என்னென்னா, இன்றைக்கு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய 42 கிராமங்களில் பற்றி பேசுகிறீங்கன்னா நீங்கள் இதனுடைய நிச்சயமாக ஒரு காஸ்ட் அனாலிசிஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க, பெனிஃபிட் அனாலிசிஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. இந்த பெனிஃபிட் அனாலிசிஸ் என்ன, காஸ்ட் அனாலிசிஸ் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, நலன்கள் என்ன, இதை பற்றிய விரிவான ஒரு செய்தியை, தகவல்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருந்தால் ஒரு சிக்கலும் கிடையாது. மக்களால் புரிந்து கொள்ள முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது வந்து இவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படையை வந்து அங்கே ஒரு பெரிய அளவில் வேலை வாய்ப்பை உருவாக்கும் என்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நிலம் வந்து எப்படிப்பட்ட நிலம், அது விவசாய நிலமா, தரிசு நிலமா, எதற்காக அந்த நிலம் இதுவரைக்கும் பயன்பட்டது, எதற்காக அதை வழங்குகிறார்கள், என்ன அடிப்படையில் அதை வழங்குகிறார்கள், லீஸில் வழங்குகிறார்களா, மொத்தமாக வாங்கி கொடுத்து விட போகிறார்களா, ஏராளமான அந்த கேள்விகளும் இருக்கின்றன. பட் அடிப்படையில் நம்ம தொழில்நுட்ப ரீதியாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த தொழில்நுட்பம் இன்னும் எத்தனை காலத்துக்கு இருக்க போகிறது என்ற கேள்வி கேட்கணும். பிரியன், இப்போ அந்த 2 மாவட்டங்களில் வந்து பெட்ரோலியம் முதலீட்டு இது ஒரு பிளேசஸாக அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற போது அவங்க ஆயிரக்கணக்கான கோடிகளை அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. ஸோ இப்போது ஒரு வெங்கடேஷ் சொன்ன மாதிரி அந்த இன்னொரு மாற்று டெக்னாலஜி, அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணி நீங்கள் பல விதங்களில் முன்னேறதுன்றது ஒரு விஷயம்.
பட் அதையும் வந்து அரசாங்கம் திங்க் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஆயிரக்கணக்கான கோடிகளை வந்து அந்த 2 டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிச்சயமாக கவர்மெண்ட் யோசிப்பாங்க. நான் இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறேன். இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பெட்ரோலியம் முதலீட்டு பகுதிகளை நீங்கள் அறிவிக்கும் பொழுது, அங்கே வந்து ரிஃபைனரி ஏற்படுத்தும் பொழுது, அந்த ரிஃபைனரிக்கு ஃபீட் பண்ண வேண்டிய க்ரூடு அங்கேருந்து தான் வரணும். அவங்க நிச்சயமாக இம்போர்ட் பண்ண மாட்டாங்க, அங்கேருந்து எடுக்க போகிறாங்க. அப்போ எத்தனை வெள்ளை வந்து அவங்க இன்னும் தோண்ட போகிறாங்க அங்கே அப்படின்ற கேள்வி. ஏற்கனவே நாடு முழுக்க 110 வெள்ளை தோன்றதுக்கு அனுமதி கொடுத்துட்டு 31 வெள்ளை அந்த டெல்டா மாவட்டங்கள் இருக்குது நம்ம பார்த்தோம். நம்ம அதுவே ஏற்கனவே இருக்கிற வெள்ளங்களாலே பல ப்ராப்ளங்களை அங்கே இருக்கிறவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி வந்து எல்லா விவாதங்களையும் எழுப்பப்படுறதை நான் பார்க்குறேன். அதாவது வந்து இந்த இப்போ இந்த அரசியல் ரீதியாக பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்க எல்லாருமே, 2010 திமுக ஆட்சியை கொடுத்துட்டாங்க, இல்லை 2005 யூபிஏ ஏதோ ஒரு ஆட்சியை கொடுத்துட்டாங்க, இப்போ ஏன் எல்லாரும் பேசுறீங்க, அப்பவே கொடுத்துட்டாங்க, அப்போ கம்யூனிஸ்ட் பேசாமல் இருந்தாங்க, காங்கிரஸ் பேசாமல், அப்போ எல்லாருமே பேசாமல் எல்லாம் பண்ணினாங்க, எல்லாமே பேசாமல் இருந்தாங்க. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் அவங்கள பார்த்து. எஸ், கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா நாடு முழுக்க வந்து பெட்ரோலியம் இம்போர்ட்டை வந்து குறைக்கிறதுக்காகவும் உள்நாட்டில் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காகவும் ஒரு கொள்கை அளவு ஒரு திட்டம் போடப்பட்டு அதற்கான செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கு. அது வந்து மன்மோகன் சிங் ஆட்சி விதிவிலக்கெல்லாம் மோடி ஆட்சி அதை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்கோம். நம்ம அப்படி இருக்கும் பொழுது தஞ்சாவூர் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களை பொறுத்த மட்டும் என்ன பிரச்சனை என்ன, ஆக்சுவலாக அங்கே ஆயில் வெல்களை தோண்டி குழாய்களை பதிக்கும் காலகட்டத்தில் நமக்கு காவிரியினால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்கே வந்து குருவையும் சம்பாவும் நன்றாக பயிரிடப்பட்டு வந்தது, அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் ஒழுங்காக இருந்தது. ஏன் இந்த 5-6 வருஷமாக அவங்க கத்துறாங்க, இதை எதிர்க்கிறாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் காவிரி நீர் வராதனால அடிபட்டு போயிருக்கு. இப்போ வேற ஆல்டர்னேட் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு நிலத்தடி நீர் வந்து மோசமாக போயிட்டு இருக்கு. என்னைக்கு அவன் பாதிக்கப்படுறானோ அன்னைக்கு தான் அவன் குரல் கொடுப்பான். அதுதான் இன்னைக்கு குரல் கொடுக்குறான். நீங்கள் 10 வருஷம் முன்னாடி காங்கிரஸ் கொண்டு வந்த போது ஏன் குரல் கொடுக்குறாங்கன்னா அன்னைக்கு அவன் நல்லா இருந்தால் அவனுக்கு காவிரி நீர் வந்தது, அவன் அதை பற்றி கவலைப்படலை. சரி, நம்ம நிலத்தோட ஒரு ஓரத்தில் வந்து குழாய் போயிட்டு இருக்குன்னு விட்டாங்க. இன்னைக்கு அவனுக்கு அந்த ஆதாரம் அழிஞ்சு போச்சு, காவிரி நீர் வரல, என்ன பண்ணுவான், வாழ்வாதாரம் இல்ல. நிலத்தடி நீர் மட்டம் இதனாலதான் குறையல. நிலத்தடி நீர் மட்டம் குறையிறது மட்டும் இல்ல, நிலத்தடி நீர் மாசுபட்டு போறது. அதனால வந்து அவனுக்கு ஒரு ஆல்டர்னேட் பார்க்கும்பொழுது சரி நம்ம இதன் மூலமா நிலத்தடி நீர் எடுத்து விவசாயம் பண்ணலாம் பார்த்தா அங்கேயும் வந்து அது டெல்டா பிரதேசங்கள் வந்து பாலைவனம் ஆயிட்டு இருக்கிற சூழலை பார்த்துட்டு இருக்கான். அதனால தான் எதிர்ப்பு குரல்கள் அதிகமாயிட்டு இருக்கு. ஏன் அன்னைக்கு குரல் கொடுக்குற இன்னைக்கு குரல் கொடுக்குறான்னா பாதிக்கப்படும் போது அவர்கிட்ட குரல் கொடுப்பான். அவனுக்கு எந்த ஆல்டர்னேட் பார்த்துட்டே போறான். வாழ்வாதாரம் இல்லாத போது என்ன பண்ணுவான், அவன் கத்ததான் செய்வான். அதனால நீங்க அன்னைக்கே அவங்க கொண்டாந்த போது கத்தல, இன்னைக்கே கத்துறீங்க, அந்த கேள்வியில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலா இடைவெளிக்கு பிறகு பிரணாப் முகர்ஜி நாட்டு மக்களுக்கு உரையாற்றி இருக்கிறார். புதிய குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் பதவியேற்க இருக்கிறார். அதுக்கு முன்னாடி விடைபெறுகிற போது நாட்டு மக்களுக்கு உரையாற்றி சென்றிருக்கிறார் பிரணாப் முகர்ஜி. வன்முறையற்ற சமுதாயமே நாட்டின் பலம்னு சொல்றாரு, பன்முகத்தன்மை தான் நாட்டுடைய பலம்னு சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய பதவிக்காலத்தை, பிரணாப் முகர்ஜியோட பதவிக்காலத்தை? ரொம்ப அமைதியான ஒரு பதவிக்காலம். இப்போ அதே சமயத்தில் நீங்கள் வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அவருக்கு அந்த பதவிக்கு வழங்கப்பட்ட உரிமைகள், அவர் கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்புகளை மிக தெளிவாக அமைதியாக அவர் வந்து நடத்தி சென்றிருக்கிறார். நீங்கள் இதை வந்து இந்த 14 அல்லது 13 குடியரசுத் தலைவர்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில குடியரசுத் தலைவர் தான் தனித்துவமாக தெரிந்திருக்கிறார்கள். அதில் கண்டிப்பாக தனித்துவமாக தெரிந்தவர் வந்து அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த மக்களோடு நேரடியாக கனெக்ட் ஆனவர் அப்படின்றதும், அவர் நேரடியாக ஒரு எல்லா செய்திகளிலும் தன்னுடைய கருத்தை தெரிவித்தவர். அதாவது குறிப்பாக நீங்கள் இளைஞர்களுடைய ஈடுபாடுகளில் பெரிய அளவில் வந்து கவனம் செலுத்தியவர். இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய தனித்துவம். இவருடைய தனித்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 5 ஆண்டுகளில் அவருடைய இந்த குடியரசு தின உரைகளாகட்டும் இல்லை வந்து வேற சந்தர்ப்பத்தில் ஒரு உரைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமான ஒரு இன்டெப்தான உரைகளை வந்து அவர் வழங்கியிருக்கிறார். அந்த உரைகள் எல்லாம் இப்போ நீங்கள் 4 புத்தகங்களாக வெளியே வந்திருக்கின்றன. அந்த புத்தகங்கள்லாம் நீங்கள் வந்து அவருடைய சைட்டில் போனீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா அவர் உரைகள்லாம் படிச்சிங்கன்னா ஒரு ப்ராலிஃபிக் ரீடர்னு ஒன்று சொல்லுவோம், ப்ராலிஃபிக் இன்டெலிஜென்ட்டான ஒரு பிரமாதமான ஒரு புத்திசாலி வந்து வழங்கியிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அவருடைய பதவியில் நாட்டுக்கு எப்படி பயன்படுத்தினார். நிச்சயமாங்க, நீங்கள் அவர் நேரடியாக வந்து இதை செஞ்சாரா அதை செய்யலையா அப்படின்ற கேள்வி கேட்கறது அல்ல முக்கியம். அவர் வந்து ஒரு அறிவுத்தலைமை, எப்படி நீங்கள் வந்து முதல் குடிமகன் சொல்றோமோ ஒரு அறிவு தலைவராக வந்து அவர் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு தார்மீக பண்போடவும் அதே சமயத்தில் தான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் என்ன நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிற இடத்துல இருந்தும் அவர் பேசும்போது கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளாகட்டும் சொல்லக்கூடிய விஷயங்களாகட்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் எடுத்து பேசுறார். அதே சமயத்தில் அவர் வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய பல்வேறு சந்தர்ப்பங்களில் நடக்கிற பிரச்சனைகளுக்கும் அவர் வந்து பதில் சொல்லாமலாம் இல்லை. நேரடியாக இப்போ நீங்கள் இப்போ உதாரணமாக இப்பவும் சொல்றாரு, இப்போ என்ன இந்த பசு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு கவு விஜிலன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்றாரு, இங்க வன்முறை கூடாது அப்படிங்கிற. இதாவது ஒரு பிரசிடென்ட் வந்து நேரடியாக ஏன் இந்த விஷயத்தை கண்டிக்கல அப்படின்னா நமக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆனா
அவர் சூசகமாக தெரிவிக்கக்கூடிய பல செய்திகள் அந்தந்த காலகட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய சமூக ரீதியான விஷயங்களுக்கான மிக தெளிவான விமர்சனமாகத்தான் இருந்திருக்கிறது. அது புரிய வேண்டியவர்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஆனால் அதை நாம் உன்னிப்பாக பார்த்தோம் என்றால் அவர் ஏன் ஏன்னா நேரடி அரசியல்வாதி அந்த இடத்துல கிடையாது. அவர் வந்து முதல் குடிமகன், குடியரசுத் தலைவர் எனும் பொழுது ஒரு அடிப்படையில் ஒரு உயர்ந்த பீடத்திலிருந்து அவர் பேச வேண்டிய இடத்தில் அந்த கௌரவத்தோடு பேசியிருக்கிறார். இந்த 5 ஆண்டுகளில் அவர் பேசின பல செய்திகள் மிக முக்கியமான செய்திகள். அந்த வகையில் வந்து ஒரு அறிவுத்தலைமை என்ற அடிப்படையில் அவரை நான் வந்து உண்மையிலேயே ஒரு மெச்சத்தக்க ஒரு பிரசிடென்ட்டாக தான் இருந்திருக்கேன். எப்படி பார்க்குறீங்க? அறிவுத்தலைவர், நாட்டுடைய அறிவுத்தலைவராக பிரணாப் முகர்ஜி இருந்தார் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அவருடைய எல்லையா? அப்படிதான் ஒரு குடியரசுத் தலைவர் செயல்பட முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இப்போ குடியரசுத் தலைவர் வந்து இந்திய நாட்டின் முதல் குடிமகன். பட் அவர் எப்படி செயல்படுறாருன்னா, பிரதமர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை சொல்கிற ஆலோசனைப்படி தான் அவர் செயல்படுறாரு. அவருக்குன்னு ஒரு தனி பவர்ஸ் அவர் எடுத்துக்க முடியாது. அண்டர் தி அட்வைஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் ஹெடட் பை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஹி இஸ் ஹெடிங் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அவரோட இதில் தான் அட்வைஸில் தான் அவர் செயல்பட முடியும். தனித்து வந்து பிரசிடென்ட் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 குறைவு. இப்போ இருக்கிற இந்த அமைப்பில் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் இந்த மாதிரி பேசி வந்து பல விஷயங்கள் வந்து ஆஃப் த ரெக்கார்டாக நமக்கு தெரியாது. இப்போ அவர் பிரதமரோட தனிப்பட்ட முறையில் இன்ஃபார்மலாக கூப்பிட்டு பேசுகிறாருன்னா அவருடைய கருத்துக்கள் பலதை அவர்கிட்ட சொல்லலாம். அது வந்து அரசாங்கம் செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த யூபிஏ காலகட்டத்தில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 84 அமெண்ட் பண்ண பார்த்தாங்க லல்லு பிரசாத்துக்கு ஆதரவாக. அந்த சமயத்தில் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு வந்து சோனியா காந்திகிட்ட வந்து இதை பண்ணாதீங்க, இது ஊழல் அரசியல்வாதிகளுக்கு உதவியாக தான் இருக்கும், அவங்க 3 மாதத்துக்குள்ள அப்பீல் பண்ணிட்டு பதவியில் நீடிக்கலான்ற அந்த இதை வந்து எடுக்க பார்த்தாங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ அதை வந்து அவர் தடுத்து நிறுத்தினார். ராகுல் காந்தி வெளிப்படையாக பேசினார். பின்னாடி வந்து பிரணாப் முகர்ஜியோட பங்களிப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி தான் சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி அப்துல் கலாம் காலத்திலையும் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க வெளிப்படையாக பல விஷயங்கள் சொல்ல முடியாது. இப்போ இந்த மாதிரி பேசலாம் வெளிப்படையாக, வன்முறை இருக்கக்கூடாது, நம்ம வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை, இது வந்து ஒரு பொதுப்படையான பேச்சாக இருந்தால் கூட இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா அவர் சொன்ன மாதிரியே நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா பல காரணங்களுக்காக, அதுக்குள்ளே டீட்டெயில்டாக போனோன்னா ரொம்ப நீண்டு போயிடும், பல காரணங்களுக்காக பல விதமான வன்முறைகள் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுக்கள் ஒரு நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரியான பல விஷயங்கள் நடந்துருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜி பேசினது வந்து முக்கியமான விஷயம் நான் பார்க்குறேன். அதுக்கு முதல் நாள் வந்து ஒரு பிரதமர் கொடுத்த விருந்தில் அவர் பேசியிருக்கார் ஆக்சுவலாக. ஏன்னா அவர் வந்து ஒரு 37 வருஷம் பாராளுமன்றத்தில் இருந்திருக்காரு, ஒரு ஜனாதிபதி 5 வருஷம் இருந்திருக்காரு. அவர் பேசின ஒரு விஷயம், ஆர்டினன்ஸ் ரூட் எடுக்காதீங்க, அவசர சட்டம் போட்டு நீங்கள் ஜனநாயகத்தை திசை திருப்பக்கூடாது, எந்த ஒரு விஷயமே பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு அங்கே தீர்மானம் போடப்பட்டு வரணுமே தவிர, நீங்கள் பாராளுமன்றம் செயல்படாத காலத்தில் நீங்கள் அவசர சட்டம் சில சமயம் போடலாம், ஆனால் அதையே ஒரு ஆர்டினன்ஸ் ரூட்டே நீங்கள் எடுத்துக்காதீங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி இந்த மணி பில்ஸ்லாம் வந்து நீங்கள் ராஜ்யசபாவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. மணி பில்ஸ்ல பேரில் பிரசன்ட் பண்ணுறதுலாம் லோக்சபாலேயே உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிறதுனால அங்கேயே அப்ரூவ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரியான வழிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்கணும். ஆர்டினன்ஸ் ரூட்டு, இந்த மாதிரி மணி பில்லாக பிரசன்ட் பண்ணுறது. ஏன்னா ஜனநாயகத்தை வந்து வலுப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னென்னா, பாராளுமன்றத்தில் நடக்கிற விவாதங்கள் தான் எந்த ஒரு விஷயத்தையும் வலுப்படுத்தும். அங்கே வந்து பலவிதமான கருத்துக்கள் முட்டி மோதும் பொழுது எப்படி நீங்கள் வந்து தயிரை கடையும் போது வெண்ணெய் எடுக்கிறீங்களோ, கிட்டத்தட்ட அந்த மாதிரி வெண்ணையாக உருவாகிறதா அங்கே இருக்கிற ரெசல்யூஷன்ஸ். நம்ம அப்படி தான் பார்க்கணும் ஆக்சுவலாக வந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது விவாதங்கள் இல்லாமல் ஒரு தீர்மானங்களோ இல்லை ஒரு அரசாங்கத்தோட சட்டமோ வந்தால் அது ஜனநாயகத்துக்கு உகந்ததாக இருக்காது. ஸோ அதுதான் அவர் சொன்னார். ஸோ அந்த அடிப்படையில் இந்த 2 விஷயமே பிரைம் மினிஸ்டர் சொன்னார். ஏன்னா ஒரு பழுத்த அரசியல்வாதி அவர். இதை புதிய குடியரசுத் தலைவர் முன்னெடுத்து செல்வார் அப்படின்னு பார்க்கலாமா? அந்த நம்பிக்கையோடு அணுகலாமா? நிச்சயமா. இப்ப நீங்க அவருடைய ஒரு கவர்னர் காலகட்டத்திலையும் சரி, அவருடைய நம்ம கண்ணெதிரில் பார்த்தது அவர் கவர்னராக நடந்து கொண்டிருக்கக்கூடியதான் நம்ம பார்த்திருக்கோம். அரசியல் ரீதியாக ராம்நாத் கோவிந்த் அவர்கள் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள், அவர் இப்ப அந்த கவர்னராக நடந்து கொண்டதிலையும் பார்க்கும்போதும், பின்னாடி இப்ப நீங்க பிரசிடென்ட்டா வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவருக்கு என்று மிக தெளிவாக ஒரு என்ன சொல்ற ஒரு அடக்கமான ஒரு மிக தெளிவான ஒரு தொலைநோக்கோடு இதே மாதிரி ஆழ்ந்த சிந்தனையுடையவராகத்தான் அவர் தென்படுகிறார். அவருடைய பேச்சுகள் எல்லாம் இந்த மாதிரி தான் தென்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ இனிமே கொண்டு இப்போ இன்னொரு கூடுதலான பொறுப்பாகத்தான் இன்னைக்கு நீங்கள் வந்து அவர் பிரசிடென்ட்டாகவும் மாறும்போது அந்த இடம், அந்த இருக்கை, அதுக்கான கௌரவம், அதற்கான ஒரு மரியாதை அவரை முற்றிலும் மாற்றிவிடும் ஒன்று. அதே சமயத்தில் அந்த பொறுப்பு வரும்போது நிச்சயமாக அவர் என்ன செய்திகளை எடுத்து பேச வேண்டும், என்ன விதமான ஒரு பாதையை வந்து இந்த அரசாங்கத்திற்கு ஆலோசனைகளாக வழங்க வேண்டும் என்பதை போன்ற அம்சங்களுக்கு அப்பாற்பட்டவராக, ஐடியாலஜிக்கு அப்பாற்பட்டவராக செயல்படுவார். நிச்சயமாக அவர் எப்போ நீங்க கட்சி அவரை தேர்வு பண்ணி அதன் மூலமாக நீங்க கொண்டு வந்து அவரை பிரசிடென்ட்டா உட்கார வைக்கணும் வந்து நம்முடைய பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நடைமுறைங்க. ஆனால் எப்போ அந்த இடத்துக்கு போனாரோ நீங்க அதுக்கான ஒரு மாண்போட தான் அவர் நடந்துக்கிறார். இப்போ நீங்க இதே பிரணாப் முகர்ஜியும் வந்து காங்கிரஸால் தேர்வு செய்யப்பட்டவர் தான். ஆனால் நீங்க அங்கே போய் உட்கார்ந்த பிற்பாடு அவர் தன்னை காங்கிரஸ்காரராக காண்பித்துக் கொள்ளவில்லை. அப்போ இயல்பாகவே அந்த இருக்கை என்பதற்கான ஒரு கௌரவம் என்பது ஒன்று உண்டு. அதற்கான மாண்பை காப்பாற்ற வேண்டும் என்று கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியும். அதை கண்டிப்பாக இப்போ நீங்க நாளைக்கு வரக்கூடிய இன்றைக்கு வரைக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார்.
நிச்சயமா அவர் வெங்கடேஷ் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் எந்த தத்துவார்த்த பின்னணியிலேருந்தோ இல்லை எந்த கட்சி பின்னணியிலேருந்தோ நீங்கள் அந்த பதவிக்கு வந்திருந்தா கூட ஒன்ஸ் யூ ஆக்குபை தி சேர், அங்கே போய் நீங்கள் பிரசிடெண்ட்டை வந்துட்டீங்கன்னா உங்களுடைய எல்லா விதமான அந்த ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்டையும் நீங்கள் போட்டுட்டு இப்போ பிரதமர் சொன்ன மாதிரி யூனிட்டி இன் டைவர்சிட்டி அல்லது வன்முறை இல்லாத இது இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம எவ்வளோ தூரம் நம்மளுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நாட்டை வந்து அமைதியாகவும் வளர்ச்சிக்கும் கொண்டு போகணும், அதுக்கு நம்ம பயன்படணுன்ற எண்ணத்தில் அவர் செயல்படணுன்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்காங்க. எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.